ஆரியன், மீரா, கரண் 3 பேரும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா தான் வளர்ந்தாங்க. ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அண்ட் அவங்க நெறைய நேரம் ஒண்ணாவே தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் மெமரீஸ் நிறைஞ்சிருக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க 3 பேர்ல ஆரியன் மீரா கிட்ட க்ளோஸா ஃபீல் பண்ணா. மீரா ரொம்ப கைண்ட் பர்சன். எல்லாரையும் நல்லா பார்த்துப்பா. அண்ட் ஈவன் அவன் எப்பயுமே அவனுக்காக இருப்பான்னு நினைச்சா. பட் அவனுக்கு அது என்னன்னு புரியல. எப்போ மீரா ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஎஸ் போனாலோ ஆரியன் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அப்போதான் அவன் மீராவை எவ்வளோ லவ் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனா மீரா ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா. ஸோ நம்ம செல்ஃபிஷா யோசிச்சு அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சான். சில மந்த்ஸ் கழிச்சு மீனாக்கும் பிரேக்கப் ஆயிடுது. சரி, இதுக்கு மேலேயும் நம்ம லவ் கன்ஃபஸ் பண்ணாம இருக்கானான்னு ஆரியனும் டிசைட் பண்ணிச்சான். அன்னைக்கு Feb 14, 2022 மீரா ஆரியனுக்கு கால் பண்ணி, ஆரியன் எனக்கு என்னாச்சு தெரியுமா, கரண் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். எனக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஏன்னா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு செகண்ட் ஆரியன் ரொம்ப உடைஞ்சிட்டான். நானும் உன்னை லவ் பண்ற மீரான்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அதுக்கு பதிலா கங்க்ராஸ்மா, எனக்கு உங்க 2 பேரையும் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொன்னான். தொடர்ந்து ரொம்ப நேரமா மீரா சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. அவனும் அதை ரூயின் பண்ண வேணான்னு விட்டுட்டான். அந்த நைட் அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வலி அனுபவிச்சான். ஒரே நாள்ல மொத்த உலகமும் மாறின மாதிரி ஃபீல் பண்ணான். ஆனா ஆரியன் கடைசி வரைக்கும் அவனுக்கு மீரா மேல இருக்க ஃபீலிங்ஸை சொல்லவே வேணான்னு டிசைட் பண்ணான். என்னதான் அவனை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவனுக்கு மீரா யார் கூட இருந்தா என்ன, சந்தோஷமா இருந்தாலே போதும்னு தோணுச்சு. இது இதோட முடியல. 2024 மீராக்கும் கரணுக்கும் எங்கேஜ் ஆச்சு. அப்போ ஆரியன் உண்மையாவே ஹாப்பியா இருந்தான். பட் சம்டைம்ஸ் he felt lonely. இப்பெல்லாம்னாலும் என்னைக்காச்சும் அவன் மீராவை லவ் பண்ணதை விட அதிகமா அவனையும் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணா முதல்ல போய் சொல்லுங்க. சக்சஸோ ஃபெயிலியரோ சொல்லாம கடைசியில கஷ்டப்படுறதுக்கு சொல்லிட்டு என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு போயிடலாம். கரெக்ட் தானே?